இதுவரைக்கும் ஆல்ரவுண்டர் குணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குணா. இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு 7 சீட்டர் வண்டி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா, ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து முடிச்சுட்டு இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் மேலே என்னோடய நம்பர் தரேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வாட்ஸ்அப், ஐஎம்ஓ எல்லாத்துலேயுமே இருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இதை ஜஸ்ட் ஒரு வீடியோவாக எடுத்துக்கோங்க. சரி, இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7 பேர் எனக்கு தாராளமாக போகணும், ப்ளஸ் எனக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கணும் ப்ரோ. வண்டி சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கணும். ஸ்பேர் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் 7 சீட்டர் வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹோண்டா மொபிலியோ ஐடிடெக் இன்ஜின், ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2014 மாடல், 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வண்டி தான் இது. ஸோ கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 96,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. அதாவது 96,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. ஸோ லாஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 95,000 பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6+1, அதாவது 7 பேர் போகிற மாதிரி இந்த வண்டி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் வருங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4மே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிமோட் கண்ட்ரோலோடு உங்களுக்கு வருது. ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் இதிலே வந்துடுது. ஸோ சேஃப்டி பர்பஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஏர்பேக், அதாவது டூவல் ஏர்பேக் வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டிங்கிறதுனால ஃப்ரண்ட் ஏசி ப்ளஸ் பேக் ஏசி, பின்னாடியும் பார்த்திங்கன்னா ரூஃப் ஏசி உங்களுக்கு இன்பில்டாக வருது. ஸோ ஏசி நீங்கள் கவலையே பட வேணாம், தாறுமாறாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 130-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நான் அந்த வண்டியை ஓட்டி பார்த்தேன் ஹைவேல. சூப்பராக ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஸோ அதுக்கான ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீட் கவர் எல்லாமே நியூவாக லெதர் சீட் வண்டிக்கு போட்டிருக்காங்க. இன்பில்டு ஹோண்டா டச் ஸ்க்ரீன் 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் வண்டியோட வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே நேவிகேஷன், ப்ளூடூத், ஆக்ஸ், சிடி அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேவிகேஷன்லாம் நீங்கள் இதிலே நீங்கள் போட்டு நீங்கள் லொக்கேஷன் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டச் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் போட்டு நீங்கள் மேப் ஃபாலோ பண்ணி போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் உங்களுக்கு இன்பில்டாகவே வருது. உங்களுக்கு கம்பெனி அலாய் வீல் வண்டியோட வருது. ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா 1.5 வி ஆப்ஷனல்னால் உங்களுக்கே தெரியும், டாப் எண்ட். இந்த வண்டி தான் கடைசி மாடல். ஸோ எல்லா ஃபியூச்சருமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு A to Z எல்லாமே வரும். டேஷ்போர்ட், டோர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உடன் ஃப்ரேம் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே ரொம்பவே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ A to Z எல்லாமே இதில் இந்த வண்டியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் எடுத்து ஏதாச்சும் அட்வான்ஸாக எதுவும் போடணுங்கிற ஒரு அவசியம் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஸோ தாராளமாக அந்த வண்டியில் 7 பேர் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா 7 சீட்டு இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பேஸ் வருது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கேஜ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது 7 சீட்ரு. ஸோ இந்த வண்டி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து ஓட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு எந்த வண்டியுமே நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் எர்டிகா அந்த மாதிரிலாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அளவு கூட இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் தாராளமாக உட்கார முடியாது எர்டிகாவை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை பூர்த்தி செய்யும். அந்த அளவுக்கு A to Z எல்லாமே இந்த வண்டியில் உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த வண்டி கொடுக்குது. ஸோ நான் A to Z எல்லாமே செக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு 22 உங்களுக்கு பர் லிட்டருக்கு மைலேஜ் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதையும் நான் செக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு எது டவுட்னா தாராளமாக மேலே என் நம்பர் ஷோ ஆகிட்டுருக்கு, அதுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டயர் பார்த்தீங்கன்னா 2 டயர் புதுசாக அவங்க போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டியூப்லெஸ் பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பில்லும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரியும் பார்த்தீங்கன்னா அமரான் க்ரீன் பேட்ரி உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பில்லும் அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி A to Z எல்லாமே வந்து வண்டியோட வரதுனால இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மாதத்துக்கு கரண்ட்டில் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மந்த்ஸுக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ₹1 கூட அந்த வண்டியில் செலவு பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு புக் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கீங்க, வேறு எந்த செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு லோன் வசதி நான் பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கையிலேருந்து இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 to 1.5, அதாவது 1,25,000 1,50,000 வரைக்கும் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் நான் லோன் அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மந்த்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா EMI நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு வண்டி வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 7 சீட்டர் நீங்கள் காம்பேக்டாக பார்த்துட்ருக்கீங்க, ஸோ எல்லா வசதியோட ஒரு நல்ல ஒரு 7 சீட்டர் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஆப்ஷனுக்கே நீங்கள் யோசிக்க வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து செட் ஆகும். 100% வந்து அதுக்கு நான் கேரண்டி. இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்தீங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை பார்த்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட அன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 14 lakh, அதாவது 14 லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டில் இந்த வண்டி வாங்கியிருக்காங்க. ஸோ எர்டிகா விட இந்த ரேட்டு ஜாஸ்தி இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட இப்போ உள்ள அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்னா 5,49,000, அதாவது 5,49,000 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் ஃபார் 7 சீட்டர், அதாவது 7 பேர் போகிற வண்டியில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஃபியூச்சர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ். நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக விசாரிச்சுக்கோங்க. 7 சீட்டர் இந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி எவ்வளோ ரேட் போகுதுங்கிறது தாராளமாக நீங்கள் A to Z நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வண்டி உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுறதை விட நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம பேசி நான் எடுத்து தர முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன் எடுத்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா மறக்காமல் நீங்கள் வந்து டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரவுண்டர் குணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.